வா உனக்கே எதிர்பார்த்துருந்தா வா. ஃபோன் அடித்து எங்கே மாமா இருக்கிறேன்னு கேட்டேன். என்ன சொன்னேன்? நான் உங்கள் மதுரை பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், கீழே ஊந்துட்டேன், பள்ளத்தில் வந்து விட்டுட்டேன், அதனால் நான் வந்து உட்காந்துக்கிறேன். எங்கே விட்ட காட்டு? கீழே ஊந்ததுக்கான அடையாளம் எதுனா என்கிட்ட காரணம் படி. என்ன அடையாளம் எனக்கு இது? என்ன ஒன்றுமே இல்லை. காடு ஏதாவது மண் கிண்ணு ஏதாவது காட்டு, மண் சேது குப்பை ஏதாவது காட்டு பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். நீ எங்கே உட்காந்து காட்டு? மாமா நில்லு. நேரத்தோட ஒரு நாளாவது நேரத்தோட கிளம்பி வீட்டுக்கு மணி 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். மணி என்ன பாரு, 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். சரி, ஒரு நாளாவது நேரத்தோட பொன்னாடி பிள்ளைங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வரையா? அப்படி வந்தாலும் எங்கன்னா இந்தமாரி குடிச்சவரை பார்த்து உட்காந்துக்கிட்டு வர. இப்போ நீ எங்கே எதுக்கு உட்காந்துன்னு எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சேன்னு பார்த்தா 8:14 எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். 8:20 என்னமோ அவன் செல்லுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் கண்டுபிடிச்சோம். நீ சைக்கிளில் வர 35 கிலோமீட்டர் நான் சைக்கிள் பேசிட்டு வரேன்றதுனால தான் சரி ஒரு ஃபோன் பண்ணலாம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஃபோனே பண்ணுற வேலை கிடையாது. சைக்கிள் வரும்போது பஸ் வரும், லாரி வரும், வண்டி வரும், நம்ம ஃபோன் பண்ணி ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் உனக்கு ஃபோனே பண்ணுறது கிடையாது. ஆனால் நீ உனக்கு நாங்கள் எப்போனா ஒரு டைம் பார்த்தா ட்ரூ காலரில் பார்த்தா உனக்கு ரெட் லைட் எரியுது. உன் செல்லுக்கு நம்பருக்கு ரெட் லைட் எரியுது. என்னன்னு பார்த்தா நீ வந்து ஃபோன் பேசினுக்கிற. நான் உன்னுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து ஒரு ஃபோன் பண்ணாமல் நாங்கள் இருந்தால் நீ யார்கிட்ட தான் பேசினு வருவோன்னு எனக்கு தெரியல. இப்போ எப்போ தினமும் தான் ட்ரூ காலரில் ஒன்று நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். நீ என்ன பண்ணுற ஏதுப்பா உன்னோட அந்தரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அதே போல் இன்றைக்கி நான் ஃபோன் அடிக்கும் போது 8:15 இருக்கும் அவங்க ஃபோன் அடிக்கும் போது 8:14 எனக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். சைக்கிளில் வர ஆள் எப்படா வீடியோ ஷேர் பண்ணுறாருன்னு இவனை கேட்டான். அவன் என்ன சொன்னால், நீ கேளு, சைக்கிளில் வரும்போது எப்படி ஒரு வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுறாரு, நீ ஃபோன் அடிமான்னா. சரி உனக்கு ஃபோன் அடிச்சா நான் மதுரை பாக்கத்தில் உட்காந்துவேன். சைக்கிள் வரணும் பள்ளத்தில் விட்டேன். நான் மதுரை பாக்கத்தில் பள்ளத்தில் சைக்கிள் விட்டேன். நீ நேராக வீட்டுக்கு தானே வரணும். மதுரை பாக்கத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு வரியா? யாருக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு வரா? கோழிக்கட்டை குடிக்காரனுக்கு கூட கூப்பிட்டேன். அவனுக்கு அது வாங்கி போய் கொடுக்குறேன். என்ன அவன் விளையாடுறியா? அவனுக்கு அது வாங்கி போய் கொடுக்குறேன். இவருக்கு இப்போ கஷ்டம் எங்கே போய் பார்த்தியா விக்னேஷன்? அந்த கோழி கொட்டாயினா குடிக்காரங்க எல்லாம் இவன் யாராக இருக்கா என்னமோ வாங்கி போய் கொடுக்குறாரு பார்த்தியா? அவன் வந்து இட்லி வாங்க சொன்னான், அவன் வடை வாங்க சொன்னான்னு சொல்லிட்டு 2-3 நாள் வாங்கி போய் கொடுத்தாரு இவர். அவங்களாம் ஒரிஜினல் குடிக்காரனுங்க. இப்போ நீ லேட்டாக இந்த 2-3 நாள் லேட்டாக வந்து அன்றைக்கு ஒரு நாள் தான் எங்கேயோ பேச்சு குரல் கேட்குதுமா, நைனா வந்து எங்கேயோ உட்காந்துங்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ நீ இங்கே தான் இது பண்ண நானாக ஒரு யோகம் பண்ணேன். இன்றைக்கி உன் வாயெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ அங்கே குடிகாரன் கூட உனக்கு என்ன வேலை? ஏய் மச்சான் ஊற்றி பாடுறா, ஒரு ரவுண்டு அடிச்சு பாடுறா, சும்மா ரவுண்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ சொல்லுவேன். சும்மா நக்கி பாடுறா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படியே அவனுக்கு ஓட்டிக்குவான். அதுக்கப்புறம் நீ இன்னைக்கு தொட்டுக்குவா, நாளைக்கு ஒரு சொட்டு விட்டுக்குவா, நாளைக்கு அரை கிளாஸ் கொடுக்கும், அப்புறம் ஒரு கிளாஸ், அப்புறம் ஒரு பாட்டிலு, பீரு பிராந்தி ஜில்லு